ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதோட மருத்துவ பயனையும் பார்க்க போறோம். வாங்க போலாம். 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்துல நாம கொட்டிக்கணும். அதுல 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஸோ 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அரிசி மேல மொதுன்னு வரும். பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க இதுல கருப்பு கலர்லயே கல்லும் இருக்கும். அரிசியோட மாதிரியே கல்லும் இருக்கும். அதை மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுக்கணும். அப்படி பிரிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சாப்பிடலாம், ஃப்ரீயா சாப்பிடலாம். ஏன்னா குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியாது, கல்லையும் முழுங்கிட்டாங்கன்னா திருப்பி நமக்கு அது ஒரு பிரச்சனையாயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம 2 டைம் இந்த மாதிரி பண்ணையில நமக்கு கல்லு எல்லாமே வெளியில அந்த எல்லாம் அரிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு அந்த கல்லு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் அரிக்கிறாங்க. இதுல கொஞ்சம் கல்லு வெளியில வந்துடும். 2வது டைம் அரிக்கையில இன்னும் மீதி கல்லும் வந்துடும். பாருங்க, அந்த கல்லை காட்டுறேன். பாருங்க, அரிசி மாதிரியே தான் இருக்கு கல்லும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துடணும். மருத்துவ குணமுடைய இந்த கருப்பு அரிசி, இதுல அதிகமா நியூட்ரிஷன் கண்டென்ட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமா இருக்கு மற்ற அரிசியை கம்பேர் பண்ணையில. அதனால இது இதய நோயையும் உங்களுக்கு இந்த மூளை வளர்ச்சியை அதிகம் மேம்படுத்தும். அதுக்கப்புறம் உடல் வீக்கம், தசை பிடிப்பு இந்த மாதிரி இருக்கிறதையும் உங்களுக்கு சரி. அப்புறம் மலச்சிக்கல் அதுல இருந்தும் சரிப்படுத்தும். உங்களுக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்து தான் இது. அதாவது மருத்துவ குணமுடைய கருப்பு. இது அதனாலதான் இதோட விலையும் அதிகமா இருக்குது. இது நம்ம நார்மலா ஒரு கடையில போய் வாங்க போனோம்னா 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. கருப்பு கவுனி அரிசிய நீங்க எவ்வளவு தண்ணியை ஊற வச்சீங்களோ அந்த தண்ணியே நீங்க வச்சுதான் நீங்க அதை வேக வைக்கணும். நீங்க அந்த தண்ணியை ஊத்திடக்கூடாது. நீங்க ஊற வச்சப்ப வச்சிருந்தீங்கல்ல தண்ணி, அந்த தண்ணியை ஊத்திடக்கூடாது. அந்த தண்ணியை தான் இதோட வேகிறதுக்கு யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா அந்த தண்ணியில தான் எல்லா சத்தும் இருக்கும். ஊறிச்சுட்டு 4 மணி நேரம் அந்த சத்துக்குள்ள அந்த தண்ணியில இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியை பொறுத்தவரை இதுல எந்த ஒரு உரம், அதாவது ரசாயன உரங்கள் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இது 6 மாசம் வளரக்கூடியது. இது தானாகவே வளரக்கூடியது. பிரச்சனை இல்லாதனால எந்த ஒரு உரமும் சேர்க்க மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா வாங்கி நல்லா சாப்பிடலாம். 3 நேரமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய்க்கு நல்ல ஒரு மருந்து. சர்க்கரை கண்ட்ரோல்ல வந்துடும். நல்லா தொடர்ந்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை இல்லாமையே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல 1/2 கப்பு கவுனி அரிசியில 3 கிராம் நார்ச்சத்து இருக்கு. பாத்துக்கங்க எப்படி ஒரு மருத்துவ குணம் உடையது. இது நம்ம ஒரு 2 விசில் வரணும், இல்லைன்னா 3 விசில் வரணும். 3 விசில்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம், அதாவது அதுல உள்ள கேஸ் எல்லாம் போற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த அரிசியை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. அதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா, கிடைச்சிச்சுன்னா டெய்லி சாப்பிடுங்க. இதுல என்ன பண்ணலாம், கஞ்சி செய்யலாம், பொங்கல் செய்யலாம், அதுக்கப்புறம் பாயாசம் செய்யலாம், இட்லி செய்யலாம். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல மருத்துவ குணம் உடையது. பாருங்க, அந்த காத்தெல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போனதுக்கு அப்புறம் அந்த அரிசி வெந்துருச்சு பாருங்க. நம்ம அதை நல்லா கிளறி விட்டு அதுல நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஏன்னா இதுல சர்க்கரை சேர்த்தாதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஸோ நல்லா சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறினோடனே அது பாருங்க இதுவாயிடும். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்வீட் பொருள் செஞ்சாலும் நீங்க கொஞ்சம் சால்ட் சேர்த்துங்க. நம்ம சேர்த்தோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தேங்காய் துருவல் அதை சேர்த்துக்கணும். அதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஏலக்காய் இருந்தாலும் அது கூடவே போட்டுருங்க. ஏலக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கங்க. நெய் இருந்துச்சுன்னா விட்டீங்கன்னா
சிறியவர்கள் முதல் நல்லா விரும்பி சாப்பிட முடியும். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நீங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இது வந்து எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம், எத்தனை டைம் வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப மகத்துவம். நம்ம இது சாப்பிட்டு வந்தாலே நமக்கு நிறைய நோய்கள் வராது. இந்த மாதிரி நிறைய நமக்கு பாருங்க நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க.